ரஜினிகாந்த் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருக்க கூடாது. அதுதான் முக்கியமான விஷயமா நான் பார்க்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா, ரஜினிகாந்த் குறித்து கடந்த காலங்களில் எத்தனையோ விமர்சனங்கள் வந்திருக்கு, ரொம்ப கடுமையான விமர்சனங்கள்லாம் வந்திருக்கு. நாம் தமிழர் கட்சிக்காரர்கள் ரஜினிகாந்தை விமர்சித்தது போல் ஆபாசமாக, அருவருப்பாக, இன்னும் சொல்ல போனா வன்முறையை தூண்டும் விதமாகலாம் அவங்க கடுமையாக விமர்சிச்சிருக்காங்க. அன்றைக்கெல்லாம் எதிர்வினையாற்றாத ரஜினிகாந்த் இன்னைக்கு ஆதவ அர்ஜுனாவுடைய ஒரு கருத்துக்கு, தனிக்கு அவர் ரஜினியை தப்பாவெல்லாம் சொல்லல, என்ன தரக்குறைவாகவும் சொல்லல. ரஜினிகாந்த் அரசியலுக்கு வர நினைச்சாரு, அவரை வந்து வரவிடாம பண்ணது திமுக, ரஜினியை மிரட்டினாங்கன்னு அவர் சொன்னார். அவ்வளவுதான். இது ஒண்ணு ரஜினியுடைய சூப்பர் ஸ்டார் கிரீடத்தை பறிக்கிற வார்த்தையெல்லாம் கிடையாது. அதுக்கு வந்து இவர் எதிர்வினையாற்றாரு. அதுவும் எப்படின்னா, உங்களுக்கு காலம் பதில் சொல்லும் அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்னன்னா, தேர்தலில் நீங்க தோத்து போயிடுவீங்க அல்லது தேர்தலில் தோற்கடிக்கப்படுவீர்கள் அதுக்கு அர்த்தம். ஏன்னா இப்படி ஒரு அறிக்கையை இவர் விட வேண்டிய அவசியமே இல்லை. இதை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, விஜயனுடைய வெற்றி, விஜயனுடைய உயரம் ரஜினியை விட பெரிது. அதுதான் உண்மை இன்னைக்கு. அப்ப இது வந்து ரஜினியை வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிருக்கு அப்படின்னு நான் நினைச்சேன். அதுதான் இந்த அறிக்கை மூலமாக வெளிப்பட்டதா நான் நினைக்கிறேன். நம்மை விட உயரத்துக்கு போன விஜய் இந்த தேர்தலில் தோக்கணும்னு இவர் நினைச்சிட்டாருன்னு நமக்கு தோணுது. இன்னொரு பக்கம் இந்த விவகாரத்தில் ரஜினியை வந்து திமுக பயன்படுத்திக் கொண்டதோங்கிற ஒரு சந்தேகமும் நமக்கு இருக்கு. ஏன்னா நீங்க வந்து எந்த காலத்திலுமே உங்கள் மீது வைக்கப்படுகிற விமர்சனத்துக்கு பதில் சொல்கிற நபர் கிடையாது. அப்படி இருக்கும்போது இதுக்கு மட்டும் நீங்க எதுக்கு பதில் சொல்லணும்? அதுக்கு அடுத்து நீங்க பதில் சொல்கிற அளவுக்கு அது வந்து உங்களை காயப்படுத்துகிற விமர்சனமே கிடையாது. சொல்ல போனா அது விமர்சனமே இல்லை. இன்றைக்கோ ஒரு விஷயம் நடந்ததாக ஒருத்தர் சொல்றாரு. இன்னைக்கு யூடியூப்ல போய் பாருங்க, ஒவ்வொருத்தரும் உட்காந்து கதை சொல்லிட்டு இருக்காங்க ரஜினிகாந்த் குறித்து. அதெல்லாம் 1% கூட நடக்காத கற்பனை கதை. இதை ரஜினிகாந்த் கூட உட்காந்து ஒன்னா டிஃபன் சாப்பிட்ட மாதிரி பல பேர் கதை சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம இவர் வந்து அறிக்கை கொடுத்திருக்காரு, மறுப்பு சொல்லியிருக்காரு. அப்ப இதுக்கு மட்டும் எதுக்கு நீங்க அறிக்கை கொடுக்கணும், மறுப்பு சொல்லணும்? சோ ரஜினிகாந்த் தன்னுடைய கௌரவத்தை இந்த அறிக்கையின் மூலமாக கெடுத்துக் கொண்டதா தான் நான் பாக்குறேன். இன்னொரு நீங்க கேட்டீங்க, இந்த இது ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சா அப்படின்னா ஏற்படுத்தல. என்னன்னா இப்ப எனக்கு இருக்கிற இதே எண்ணம் தான் மக்களுக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த இதுல வந்து ஒரு நியாயம் இருக்கு அப்படின்னு நினைச்சிருந்தா இதை வச்சு மக்கள் வந்து பொங்கிருப்பாங்க. ஆனா அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. இவருக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை அப்படிங்கிற மாதிரி தான் அதையே சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த அறிக்கையில வந்து அவர் குறிப்பிட்டிருப்பாரு, என்னைய பத்தி இப்படி சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு ஆதரவாக இவங்க எல்லாம் பேசினாங்க. இதை வச்சே நீங்க தெரிஞ்சுக்கலாம், இந்த ரஜினிகாந்த் விவகாரத்துல பாத்தீங்கன்னா ரஜினிக்கு ஆதரவாக ஒரு வேல்யூவான ஆட்கள் யாரும் பெருசா வாயை திறக்கல.